ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்கா, இது வந்து நீங்க 2 மாசம் ஃபர்ஸ்ட் மாசம் தான் நம்ம கொடுப்போமே. இதை ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டுட்டு உங்க ஃபீட்பேக் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கேட்போம். இல்ல சுத்தமா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் சொல்லலாம். 60 நாள் கண்டினியூஸா எடுத்தீங்கன்னா எந்த மாதிரியான உடம்பா இருந்தாலும் அதுல வந்து நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸா ஒரு 5 days எடுத்திருப்பாங்க, ஒரு இடையில ஒரு 2 நாள் கேப் விட்டுருவாங்க. அவங்க ஏதோ வெளியூர் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும், எங்கேயாச்சும் போக வேண்டியது இருக்கும். இப்போ அந்த கேப் விட்டு எடுக்கிறவங்களுக்கு அந்த ரிசல்ட் இருக்குமா? நல்ல கேள்விதான் சார். நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றோம்னா கண்டினியூஸா சாப்பிடுங்கன்னு சொல்றோம். ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆயிட்டே வரும். தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை. இப்போ உங்களால எடுத்துட்டு போக முடியும், ஏதாச்சும் வெளியில கூட கொஞ்சோன்னு ஏதாச்சும் ஒரு பேக்ல கொட்டி எடுத்துட்டு போக முடியும், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போக முடியும்னா கூட எடுத்துட்டு போய்க்கோங்க. இல்ல அதுவும் முடியலன்னா தப்பே இல்ல, திருப்பி போயிட்டு வந்து தாராளமா சாப்பிடுங்க. ஆனா திருப்பி ரொம்ப கேப் விடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 நாள் சாப்பிட்டேன், ஒரு மாசம் சாப்பிடல, திருப்பி 10 நாள் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப கேப் விட வேணாம். நான் ஒரு சின்ன கிளாசிக் எக்ஸாம்பிள் ஒன்று தரேன். அவர் எனக்கு எக்ஸலண்டான ஒரு ரிவ்யூ கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் 10 நாள் சாப்பிட்டாரு, சாப்பிட்டுட்டு என்கிட்ட ஒண்ணுமே ஒர்க்கே ஆகல, என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட ரொம்ப எரிஞ்சு விழுந்தார். அப்புறம் அது 2 மாசம் அவர் தொடவே இல்லை. திருப்பி 3வது மாசம் எடுத்து சாப்பிட்டுருக்காரு. அதே 2 ஸ்பூன், நம்ம சொன்ன 2 ஸ்பூன் எங்கள்கிட்ட எல்லாம் கேட்கல, சும்மா கிடக்க வீணாயிடக்கூடாது அப்படின்ட்டு திருப்பி எடுத்து சாப்பிட்டுருக்காரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு எஃபெக்ட் கிடைச்சிருக்கு. அவ்வளவு எஃபெக்ட் வந்து திருப்பி அவருக்கு கிடைச்சிருக்கு. அதே மூலிகைகள் தான், நம்ம ஒண்ணுமே மாத்தல ஆக்சுவலா. ஆனா விட்டதுக்கு அப்புறமும் சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்ட உடனே ஒரு எஃபெக்ட் கிடைச்சிருக்கு அவருக்கு. சோ அதனால விட்டு சாப்பிடறதுனால எந்த தவறும் கிடையாது. ஆக்சுவலா மூலிகை கெட்டு போறது கிடையாது. இது 6 மாசம் வரைக்கும், 1 வருஷமே நல்லா இருக்கும். பட் நம்ம சொல்றது குறைஞ்சது ஒரு 6 மாசம். காரணம் என்னன்னா நம்ம எடுத்து மூடுவோம், தெரியாம கைப்படும், தண்ணி படும். சோ அதனால வந்து அதனால கெட்டு போகிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து எத்தனை மாசம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம்? இது சார் நம்ம ஒரு டைம் வாங்கிட்டோம், நாங்க சொல்றது 1 மாசத்துல யூஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். அது காரணம் ஓபன் பண்ணிட்டான். காரணம் என்னன்னா நீங்க சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 மாசம் நீங்க ஏன் சாப்பிடணும், கண்டினியூஸா ஏன் சாப்பிடணும்னா உங்களுடைய வீக்னஸ் அவ்வளவு இருக்கும், நாள்பட்ட வீக்னஸா இருக்கும். பயங்கர வீக்னஸோட தான் வருவாங்களே. 10 வருஷம் வீக்னஸ் சார், 5 வருஷம் வீக்னஸ் சார், எனக்கு 3 வருஷம் நான் யார்ட்டையும் சொல்ல முடியல, இப்படி நாள்பட்ட வீக்னஸோட வருவாங்க. இப்ப அவங்க கிட்ட போய் நீங்க கொஞ்சோண்டு சாப்பிடுங்க, ஒரு 2 கிராம் டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. சிலர் கேட்பாங்க, சார் எனக்கு 10 கிராம் நிறைய இருக்க மாதிரி இருக்கு, 20 கிராம் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல, நீங்க வந்து நூடுல்ஸ் சாப்பிடுறீங்க, பாக்கெட் உடைச்சா 50 கிராம் 100 கிராம் சாப்பிடுறோம் நம்ம. சோ இது வந்து மூலிகைகள் தான், எதுவுமே செய்யாது, உணவு தான் இது. சாதாரண உணவு தான், நம்மளுடைய எல்லா சாப்பாட்டுலயும் கலந்துட்டு இருந்த ஒரு உணவு தான் இது. இன்னைக்கு நம்ம அதை தொடறது இல்லை. ஸோ அதனால நீங்க சாப்பிடறதுனால உங்களுக்கு எதுவுமே சைடு எஃபெக்ட்ஸும் வராது, ஒன்றும் வராது. உங்க உடம்பு இன்னும் தெம்பா தான் ஆகும். அதனால நீங்க இது எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். நாங்க சொல்றது 20 கிராம் குறைஞ்சபட்சம் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நீங்க 30 நாள்ல ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. செகண்ட் டைம் வாங்கும்போது 30 நாள்ல முடிச்சிருங்க. ஒருவேளை தேர்ட் டைம் வாங்குறீங்களா அப்ப குறைச்சிக்கங்க. நீங்க வந்து நாங்க 20 கிராம் சாப்பிட்ட இடத்துல 5 கிராம் எடுத்துக்கோங்க, இல்ல 2 கிராம் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெய்லி ஒரு பிஞ்சு தான் சாப்பிடுறேன், ஆனா அதே நல்ல எஃபெக்ட் இருக்குது. காரணம் என்ன? பிகாஸ் நாங்க நிறைய நாள் சாப்பிட்டு இருக்கிறதுனால அப்படியே அளவை குறைச்சிக்கலாம். சோ இதே பாட்டில நீங்க வந்து 6 மாசம் யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய முன்னாடி அதிகமா எடுத்துக்கிட்டாங்க, 20 கிராம் டெய்லி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் உடம்பு செட் ஆயிரும், அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கலாம். 2 கிராம் 3 கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? சோ இதுதான் வந்து அளவு. 3 ப்ராடக்ட்டை பத்தி சொன்னீங்க. இது நீங்க எவ்வளவு நாள் சாப்பிடணும் அப்படின்றத நீங்க சொல்லவும் இல்லை. இந்த ப்ளூ கலர்ல ஒரு டப்பா, ப்ளூ கலர்ல ஒன்று வச்சிருக்கீங்க, அது எதுக்காகன்றத சொல்லுங்க. சூப்பர் சார். எவ்வளவு நாள் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வீக்னஸ் பொறுத்து தான் சார். ரிசல்ட் எவ்வளவு நாள்ல தெரியும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10 நாள். சொல்றது 10 நாள் வச்சுக்கோங்க. 10 நாள்ல இருந்து 60 நாளுக்குள்ள சார். ஒரு உடம்புக்கும் ஒரு மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா? எல்லாரும் உடம்பும் ஒண்ணும் இல்ல. சோ நிச்சயமா வந்து இப்ப என்னோட உடம்பு உங்களோட உடம்பு ஒண்ணும் இல்ல. எனக்கு 10 நாள்ல கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து 20 நாள்ல கிடைக்கலாம், இல்ல 30 நாள், இல்ல 60 நாள். சோ 60 நாள் தான் நம்ம சொல்ற கணக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்கா, இது வந்து நீங்க 2 மாசம் ஃபர்ஸ்ட் மாசம் தான் நம்ம கொடுப்போமே. 2 மாசம் நீ கேட்டாலும் கொடுக்க மாட்டோம். நீங்க 3 மண்டலத்துக்கு சேர்த்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நான் கொடுக்க மாட்டோம். காரணம் என்னன்னா இதை ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டுட்டு உங்க ஃபீட்பேக் என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்போம். எப்படி ஒர்க் ஆயிருக்கு, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, எதுல இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல சுத்தமா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா அதுக்குதான் வந்து அந்த மருத்துவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு உதவுது. சோ அதே மாதிரி அவங்கள எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வீக்னஸை பொறுத்து அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கிளியரா சொல்லிட்டோம். 60 நாள் கண்டினியூஸா எடுத்தீங்கன்னா எந்த மாதிரியான உடம்பா இருந்தாலும் அதுல வந்து நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும்.
அது வந்து 80% 90% மாற்றமும் ஏற்படலாம், இல்ல 40-50% மாற்றமும் ஏற்படலாம் வீக்னஸை பொறுத்து. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றதா இல்லையான்றது அவங்களோட டிசிஷன். நாங்க வந்து கட்டாயம் சொல்றது ஒரு 60 நாளாச்சு தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆமா. சோ அதே மாதிரி இப்போ ரொம்ப வீக்னஸான உடம்பு, எனக்கே தெரியுது நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் நீங்க கேட்ட அந்த ப்ளூ பாட்டில், ஆக்சுவலா இது வந்து பவர் பூஸ்டர்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இதுல என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் தான் நம்ம மத்ததுலயும் ஆட் பண்றோம். பட் என்னன்னா இதோட குவாலிட்டி, இந்த குவாலிட்டி சில காம்போசிஷன் சேஞ்சஸ் இது வந்து அதை வந்து இதுல பண்ணிருக்கோம். சோ இதை வந்து பல பேருக்கு நம்ம கொடுக்கும்போது இதுல கிடைக்காத ரிசல்ட் கூட இதுல கிடைக்குது. இது இந்த உடம்பு வந்து வீக்கா இருக்கிறவங்களுக்கு வந்து இப்ப இந்த 3 சேர்ந்து வருமா? 3 சேர்ந்து வரும். இதுதான் பவர் பூஸ்டர் பேக்னு சொல்லுவோம். இந்த 3 சேர்றது பூஸ்டர் பேக்னு சொல்லுவோம். சரிங்களா? இது 3 சேர்ந்தது பூஸ்டர் பேக். சோ ஃபர்ஸ்ட் இதை கொடுப்போம். விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்கு, விந்து முந்தல் பிரச்சனையும் சேர்ந்து இருக்கு. எனக்கு வந்து உடனே செகண்ட்ஸ்ல முன்னாடி சொன்னேன்ல, செகண்ட்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. அவங்களுக்கு கம்பல்சரி நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கிறது அவங்களோட இது. பட் விந்து முந்தல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாக்கா இது நீங்க சாப்பிட்டுட்டு வரணும். அதே மாதிரி மேரேஜுக்கு முன்னாடி இந்த பயப்படுறாங்கல்ல, பயந்துட்டு சார் எனக்கு பயமா இருக்கு, அவங்களுக்கு இது கொடுத்துருக்கோம். எக்ஸலண்டான ரிசல்ட் இருக்கு. நான் அது ரிவ்யூ உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? சோ அவங்களுக்கும் ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதே மாதிரியான காம்போசிஷன் பட் கொஞ்சம் சின்னதா சேஞ்ச் பண்ணி செமன் கவுண்ட் ப்ராப்ளம், அதாவது குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு, எனக்கு கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, அசோஸ்பர்மியா கண்டிஷன், ஒலிகோஸ்பர்மியா கண்டிஷன்ல இருக்குது, இல்ல மார்பாலஜிக்கல் டிஃபெக்ட்ஸ் இருக்குது, மொட்டிலிட்டி ப்ராப்ளம் எதா இருந்தாலும் சரி இந்த பவர் பூஸ்டர் மாதிரியே இதே காம்போசிஷன் தான். பட் நாங்க அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா கொடுக்கும். யாருக்கு கவுண்ட் கம்மியா இருக்கிற குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம். சோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த பூஸ்டர், பவர் பூஸ்டர்ன்றது. இந்த பூஸ்டரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம தயார் பண்ணிடுறது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். குழந்தையின்மை பிரச்சனை அதுக்கு தனி, மேரேஜுக்கு போறவங்களுக்கு தனி. இது ரெண்டுத்துலயுமே ப்ரூவன் ரிசல்ட் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி விந்து முந்தல் பிரச்சனை இருந்தா சரி, இது நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு 10-20 நாள் நீங்க கண்டினியூஸா சாப்பிட்டு வந்தீங்கன்னா விந்து கெட்டியா இருந்து நீங்களே ரியலைஸ் பண்ணலாம். 20 நாளுக்குள்ளே அது கெட்டியா வரும்போதே வந்து சார் எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க தண்ணியா இருக்கும் சார், எனக்கு வரும்போதே ஆயிலியா தண்ணியா வரும், இப்ப நல்ல கெட்டியா வருது, ஒரு வாரத்துல சொல்லிருக்காங்க இது. சோ அந்த மாதிரி இந்த பவர் பூஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணும். சோ இதுக்கு பேர் தான் பவர் பூஸ்டர் பேக். சரிங்களா? இது 3. சோ நம்ம சுகருக்கு இது 3 சொன்னோம், இந்த இது 3 சொன்னோம். அதான் சுகருக்கு. இந்த பூஸ்டர் பேக் அப்படிங்கிறது இந்த விந்து முந்துதல் பிரச்சனை, மேரேஜுக்கு போறவங்களுக்கு, அதே மாதிரி குழந்தையின்மைக்கு இருந்து இந்த 3 சேர்ந்தது தான் இந்த பூஸ்டர் பேக். ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா? ஆமா. அவங்களாம் இதை வந்து சாப்பிடலாமா? சார் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து செக் பண்ணிக்குவோம் சார். அவங்களோட ரிப்போர்ட் வாங்கி செக்அப் பண்ணிக்குவோம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டென்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் மாத்திரை அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே வந்து அவங்களுக்கு அந்த ஒரு கண்டிஷனை கொடுத்துரும். அவங்களுக்கு வீரியம் இல்லாமல் விரைப்புத்தன்மை இல்லாமல் போகும் ஆக்சுவலா. ஸோ அதனால நம்ம அந்த டைம்ல வந்து நம்ம சாப்பிட்றது வேணான்னு தான் நம்ம சொல்றோம் மெயினா. இல்லைன்னா நேரடியா வாங்க வந்து டாக்டரை பார்த்து ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதா வேணாமா டாக்டர் சொல்லுவாங்க. ஆமா, நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன, நீங்க வாங்கி சாப்பிட்டாலுமே உங்களோட உடம்பு ஸ்ட்ரென்த் தான், நரம்பு பலத்துக்குலாம் உதவும். ஆனா நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்க அந்த மாத்திரை எப்படினாலும் அது அமைக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஹெவியான மாத்திரைகள் எடுக்கும்போது இது ஒர்க் ஆகுமானா ஆகாது. சிலருக்கு வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்த மாத்திரையோட அந்த பவர் அந்த அளவுக்கு இருக்கிறனால. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது டாக்டரை கவுன்சிலிங் பண்ணிக்கோங்க, எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும். பாடி ஹீட் ஆகுறதுனால, அஃபெக்ட் ஆகுறதுனால ஆண்மை குறைவு வந்து ஏற்படுதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? 100% உண்மைதான். காரணம் என்னன்னா, பாடி ஹீட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிடும். ஓகே, பாடியில ஸ்ட்ரெஸ் வந்து உருவாக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து உருவாக்கும். ரொம்ப ஹீட் பாடியா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்களில் கோவப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. எனக்கு வந்து ஹீட் பாடி தான். நம்ம வந்து நான் அதிகமா டிராவல் பண்றதுனால பயங்கர ஹீட்டாவும் இருக்கு. இப்போ எனக்கு அந்த இது இருக்குமா? அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஹீட் பாடியை நீங்க எதுவுமே கண்டுக்காம அதுக்கு டெய்லி எதுவுமே எடுக்காம நீங்க விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட நிச்சயமா சொல்றேன் அந்த பிரச்சனைகள் வந்து வந்துடும். இது எதுக்கு எப்படி சொல்றேன்னா, நம்ம நிறைய பேர்ட்ட இன்டராக்ட் பண்றதுனால, பர்சனலா பேசுறோம்ல, நிறைய பேர் அவங்க சொல்ற விஷயத்த வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்மை குறைவு இருக்கிறவங்களுக்கு பாடி ஹீட் ஒரு ப்ராப்ளமா இருக்கும். சோ நீங்க இந்த மாதிரி நீங்க மூலிகை எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா, உடம்பு சூட்டை தணிக்கிற மாதிரியான சில பொருள்களை நான் சொல்றேன். நீங்க ஃப்ரீயா, ஏன்னா
எல்லாருக்குமே நீங்க மூலிகை தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்க மேபி உங்க பாடி ஹீட் தான் ப்ராப்ளம்னு நீங்க நினைச்சீங்கன்னா 3 விஷயம் சொல்றேன். ஒன்னு பாதாம் பிசின் சாப்பிடுங்க. பாதாம் பிசின் ரொம்ப சீப்பஸ்ட். நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு நீங்க வாங்கினீங்கன்னா குறைஞ்சது 1 மாசம் 1.5 மாசம் வரும். இவ்வளவு இருக்கும். ஏன்னா ஒரு 2 கல்லா தான் இருக்கும். கல்லு மாதிரி நீங்க ஜஸ்ட் ஒரு தண்ணியில போட்டீங்கன்னா ஜெல்லி மாதிரி வந்துடும். அதை எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், மல்லிகை கடையிலே கிடைக்குது இன்னைக்கு, நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும், மல்லிகை கடையிலையும் கிடைக்கும். சோ பாதாம் பிசின் வந்து சுகர் காரங்களும் சாப்பிடலாம், எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். ரெண்டாவது வந்து வெந்தயம் நைட்டு கொஞ்சம் ஊற வச்சு காலையில அந்த தண்ணியோட சேர்த்து அதையும் மென்னு சாப்பிடுங்க. முடிஞ்சா முளைக்கட்டின நீங்க வெந்தயத்தை கூட நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பெஸ்ட். சரிங்களா? எல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சு அப்பப்ப நீங்க வந்து வாயில போட்டுக்கோங்க. பொடி அதுவும் வந்து கருஞ்சீரம், இது 2 கருஞ்சீரம், ஓமம், இது 3த்தையும் நீங்க போட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வாங்க. ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட வராது, சுகர் கம்மியாகும், உடம்பு ஹீட்டும் கம்மியாகும். 3வது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய லெமன். நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து லெமன் தான். நீங்க ரொம்ப பெரிய ஹை ஜூசஸ்லாம் ஒன்றும் போகலாம். சரிங்களா? ஸோ டெய்லி ஆப்பிள் ஜூஸ் குடிங்க, ஆரஞ்சு ஜூஸ் குடிங்களா கூட சொல்ல. லெமன் அப்படிங்கிறது சீசன் டைம்ல வேணா ரொம்ப காஸ்ட்லியா விற்கும். வெயில் டைம் மற்ற நேரங்கள் எல்லாமே நார்மலா தான் கிடைக்குது. ஆனா வந்து நீங்க ஜூஸ் போட்டு அதுல பாதாம் பிசினே நீங்க போட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு வாட்டர் கேன்ல போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? நீ தண்ணி குடிக்கிற மாதிரி அப்பப்போ எடுத்து குடிங்க ஜூஸ். இது நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய உடலுடைய ஹீட் அவ்வளவு குறையும். நீங்களே உணர்வீங்க, அது அப்படியே ஹீட் பிரியுது, ஹீட் அப்படியே குறையுது, நீங்க உணர்வீங்க. நீங்களே ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரியும். மைண்ட் நல்லா ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கும், உடல் சூடு அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கும், மோஷன் இஷ்யூஸ் இருக்காது, அல்சர் இஷ்யூஸ் வராது. இந்த மாதிரி பல பிளஸ் பாயிண்ட். இந்தியில வேலை பார்க்கறவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, உட்காந்தே இருப்பாங்க. சில பேர் உட்காந்தே இருப்பாங்க, அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க, அழுத்தினாப்புல உட்காந்து இருப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா, அந்த அழுத்தக்கூடிய அந்த இடம், ஓகே, விதைப்பை இருக்கக்கூடிய இடம், அது பாடி டெம்பரேச்சரோட ஈக்குவலாவோ இல்ல அதிகமாவோ போச்சு அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி ஆகக்கூடிய விந்தணுவும் செத்து போயிடும். இதுல இந்த அளவுக்கு இருக்கு. 100%. எவ்வளவு அழகா வந்து நம்ம இறைவன் வந்து வச்சிருக்கிறான்னு மட்டும் பாருங்க. விதைப்பைக்குள்ள இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் 3 டிகிரி கம்மியா இருக்கு பாடி டெம்பரேச்சரோட. பாடிக்குள்ள தான் அதுவும் இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஹீட் அதுதான், அந்த ஏரியா தான் அதிகமா இருக்கணும். நம்ம அடைச்ச சாப்பில நம்ம வச்சிருக்கிறோம், அதிகமா இருக்கணும். ஆனா அங்க அந்த விதைப்பையில 3 டிகிரி கம்மியா இருக்கு. எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி டெம்பரேச்சர்ல தான் வந்து அது வந்து லிட்டரலா ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அந்த விந்தணுவை ப்ரொடெக்ட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஆனா அந்த வேலையை வந்து பார்க்க விடாம நீங்களே பண்றீங்க. கொஞ்சம் உங்க உடல் சூட்டை நீங்க கவனிக்கணும். உடல் சூட்டை வந்து ஒரு முக்கியமான காரணம் ஆண்மை குறைவுக்கு. இது யாராலையுமே மறுக்க முடியாது. உடல் சூடு ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க எனக்கு உடல் சூடு தான் காரணம் அப்படின்னா, நான் சொன்ன டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம். ஆனா மேரேஜ் இப்ப நீங்க உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு மேரேஜ் ஒன்று 6 மந்த்ஸ்ல இருக்கு, இல்ல 3 மந்த்ஸ்ல இருக்கு, எனக்கு பயமா இருக்குது, அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். மேரேஜ் போறதுக்கு முன்னாடி தான். இப்போ மேரேஜ் போறவங்க முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 வயசு பையன் கால் பண்றாப்ல, எனக்கு மேரேஜ் வந்து இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் இருக்கு சார், இல்ல 5 வருஷம் 7 வருஷம் கூட இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, இப்ப நம்ம இது கொடுக்கும் போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 இது கொடுக்கும் போதே உணர்வுகள் தூண்டிடும். ஏன்னா அவங்களுக்கு யங் ஏஜ் தான், அவங்களுக்கு இது தேவையே இல்லை. அவங்க உணவுகளிலே கட்டுப்பாடுகள் கொண்டுட்டு வந்துக்கலாம், உணவுகள்லயே அவங்கள வந்து ரெடி பண்ணிக்கலாம். சோ அவங்களுக்கு இது தேவையே இல்லை. இது வந்து ரொம்ப நாள்பட்ட வீக்னஸ் இருக்கிறவங்க தாராளமா இதை சாப்பிடலாம், நம்ம சொல்றதை ஒழிய. சோ மேரேஜ் வந்து ஒரு 3 மாசம் இருக்குது, பயமா இருக்குது சார், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு நல்லா தெரியுது, ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா விந்து வந்து தானா லீக் ஆகும். இது வந்து 2 வருஷம் 3 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கு. இந்த விந்து தானா லீக் ஆகும்னு சொல்றீங்களா? அது தூக்கத்திலயா இல்ல? தூக்கத்துல தானா லீக் ஆயிட்டு இருக்கும். தூக்கத்துல அவங்க பாட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க எந்த இதுவுமே இல்ல, சாதாரண எந்த ஒரு டச்சுமே இருக்காது, ஆனா லீக் ஆகும். இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க மைண்டும் பாடியும் கண்ட்ரோல்ல இல்ல. அவங்க நரம்பு அவங்க சொன்னதை கேட்கல, அவங்க பாடி மைண்ட் சொல்றது நரம்பு கேட்க மாட்டேங்குது, எக்ஸிக்யூட் பண்ணல. அவ்வளவு பலகீனமா இருக்காங்க. நரம்பு பலவீனம் ஏதாவது ஒரு காரணத்துல, கை பழக்கங்களாலயோ இல்ல அவங்க உடம்பே வந்து அவங்க சரியா சாப்பிடாதனால ஏதோ ஒரு காரணத்தினால வீக்கா இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம வந்து இந்த பூஸ்டர் பேக் கொடுப்போம், இந்த 3 சேர்த்து கொடுப்போம். அதாவது மேரேஜ் போறதுக்கு முன்னாடி இது கொடுப்போம். இது கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வந்துடும் கூடிய சீக்கிரம். 60 டேஸ்க்குள்ள கம்பல்சரி அந்த கண்ட்ரோல் வந்துடும். சரிங்களா? சோ அதுக்கே கிரியேட் பண்ண பேக் தான் அந்த பூஸ்டர். சோ அவங்களுடைய விந்து கெட்டியாகும், அவங்க நினைச்சால் வெளியே வராது. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. சோ நல்ல ஒரு கண்ட்ரோல்டா இருக்கும். நினைச்சாதான் வெளியில வருது, இல்லைன்னா வெளியில வராது, அந்த அளவுக்கு இருக்கும். சோ அப்ப என்ன ஆகும்னா, நரம்பு பலம் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு.
ஸோ நரம்பு பலம் தான் அவங்களுடைய பாயிண்ட். ஆக்சுவலா நரம்பு பலம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஆண்மை குறைவு கம்மியாயிடும். இந்த ஸ்ப்ரே ஆயில்லாம் சொல்றாங்க இல்லையா, அது நீங்க கொடுக்குறீங்களா? அதனை பத்தின கருத்தை சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரேயோ இந்த ஆயிலோ வந்து பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய யூசேஜ் கிடையாது. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரே கொடுக்கறதுனால உடனே அவங்களுக்கு சரியாகுது அப்படிங்கிறது வந்து ஒன்லி கெமிக்கலா ஒர்க் ஆகிறது தான் ஸ்ப்ரேயை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ஆயில்லுமே பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா சில மூலிகைகளை கலக்குறாங்க, பட் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து கெமிக்கலை கலக்குறாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா மரத்து போற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஆயிடும். மரத்து போயிடும் அவங்களுடைய அந்த ஆணுறுப்பு வந்து மரத்து போன மாதிரி போயிடும், மர மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆகும், ஹார்ட்னஸ் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இல்லாட்டியும் பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன ஆகும்னா ஒரு பார்ட்னரை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றீங்க, சரிங்களா? ஒரு பார்ட்னர் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஆனா உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கானா 100% இருக்காது. அதான் அந்த ஸ்ப்ரேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாம அந்த இடமே வந்து மறுத்து போற மாதிரி ஆயிடும். ஆயிலோ இல்ல ஸ்ப்ரேயோல அந்த சில கெமிக்கல்ஸை கலக்குறாங்க. இப்போ வந்து ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து ஓவர் த கவுண்டர்ல இன்னைக்கு யூஎஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரியான ஸ்ப்ரே யூஸ் பண்ணா இது வந்து நீங்க வந்து டேப்லெட்டே யூஸ் பண்ண தேவையில்ல அப்படின்லாம். கடைசியில இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ஸ்ப்ரே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கம்பல்சரி வந்து ஆணுரை போட்டுக்கோங்க, ஏன் இல்ல அப்படின்னா பார்ட்னருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸோட எதுக்கு ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு புரியுது? இப்ப அந்த சைடு எஃபெக்ட்டோட ப்ராடக்ட் அவங்க எதனால தயாரிக்கிறாங்க சார்? அதாவது காரணம் என்னன்னா அவங்களுக்கு அவங்களுடைய எண்ட் கோல். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மாத்திரை போடுறாங்க, மாத்திரை போடுறதுனால என்னன்னா அவங்களுடைய கோல் என்னன்னா நமக்கு வந்து இவ்வளவு டைம் வந்து நல்ல எரெக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு போடுறாங்க. அதனால என்ன அதுக்கு பின்னாடி இருக்க மெக்கானிசம் என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனை. அதோட மெக்கானிசம் என்னன்னா இப்போ வந்து ஒரு மாத்திரை, ஒரு கெமிக்கல் மாத்திரை போடும்போது நைட்ரிக் ஆக்சைடு உடம்புல இருக்கும், அது எல்லாத்தையும் உறிஞ்சி இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துரும். ஆனா அது மற்ற ஃபங்க்ஷனுக்கு தேவை. ஹார்ட் உருப்படியா ஃபங்க்ஷன் ஆகணும், உங்க மூளை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அது எதை பத்தியும் கவலைப்படாது, உனக்கு தேவை இதுதானே, உறிஞ்சி கொடுத்துரும். ஆனா இதே இது மூலிகை என்ன பண்ணும்னா உங்க உடம்பையே சரி பண்ணும், உங்க உடம்பையே பலப்படுத்தும், உடம்ப சரி பண்ணி இது வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். சோ இது சிறந்ததா இல்ல நீங்க கெமிக்கல் சிறந்ததா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சோ ஆயிலோ இல்ல ஸ்ப்ரேயோ வந்து நாங்க பேசிக்கா நாங்க கொடுக்கறது இல்ல. இன்னொன்னு ஒண்ணும் இல்ல, நீங்க கொடுக்கக்கூடிய உங்கள்ட்டையும் போய் கேளுங்க, எங்களுக்கு ஆயில் மட்டும் கொடுங்க, எங்களுக்கு வந்து மருந்து வேணான்னு கேட்டு பாருங்களேன், கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸ்ப்ரே உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும், கெமிக்கல் இல்லாம இல்ல. அந்த கெமிக்கல்லையுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு மட்டும் சிக்கல் இல்ல, உங்க பார்ட்னருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து போய் சைடு எஃபெக்ட்ஸ் பண்ணுதுன்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது ரிலவெண்டான ஒரு கேள்வி சார். எனக்கு வந்து ஆண்குறி வந்து வளருமா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கலான்னு இருந்தேன். இது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நெட்ல இருக்கட்டும் 12 இன்ச் வரைக்கும் சைஸ் போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, கேக்குறேன். அது மாதிரி ஆட் போடுறாங்க. ஆமா, இன்னைக்கு நெட்ல எடுத்தாலே பாத்தீங்கன்னா அந்த ஆடு தான் அதிகமா இருக்கு. அது உண்மையா? அது 100% பொய்யான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இது வந்து நான் பகிரங்கமா சொல்றேன். இதை நீங்க எங்க வேணா செக் பண்ணிக்கோங்க, எவ்வளவு ரிசர்ச் பேப்பர் வேணா படிச்சுக்கோங்க. தப்பா நான் ஒருவேளை தப்பா சொன்னா கீழே வந்து கமெண்ட்ல இல்ல நீ சொன்ன தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச் பேப்பரோடைய லிங்க் எனக்கு கொடுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். நிச்சயமா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து பொய். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து 3, 3 அப்படி இருக்கும், சில பேருக்கு அதிகம் கம்மியா இருக்கும். இவங்க வந்து சொல்றது பாத்தீங்கன்னா அந்த 1 இன்ச் இருந்தாலும் 12 இன்ச் வரைக்கும் போவோம் அப்படின்னு. ஆமா, கரெக்ட். நீங்க கொடுக்குற மருந்து வந்து அந்த சைஸா எப்படி? அது இது வந்து எக்ஸலண்டான क्वेश्चन. நான் கொஞ்சம் இதை பொறுமையா ஒரு விளக்கம் கொடுக்க ஆசைப்படுறேன். அதாவது ஸ்ப்ரே அடிக்கிறனால இந்த பெருசாகிறதுன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு போலியான அட்வர்டைஸ்மெண்ட் தான் எங்களுக்கு தெரிஞ்சு போலியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ சில இப்போ யூஎஸ்ல வந்து ரிசர்ச் நடந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பீனைல் எரெக்டர், அதாவது ஒரு எக்ஸ்டெண்டர், பீனைல் எக்ஸ்டெண்டர்னு சொல்லி ஒரு கருவியை பொருத்தி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் முயற்சி செஞ்சாங்க. கடைசியில அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான் வளர்ந்துச்சு, இன்ச்சு கணக்குலாம் இல்ல. இன்ச்சுனா 2.5 சென்டிமீட்டர், இன்ச்சு கணக்குல அதுக்கும் கீழே தான் வளர்ந்தது, அதுவுமே திருப்பி போயிடுச்சு. அப்போ இது வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர். அந்த பீனல் எக்ஸ்டெண்டர் ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட். அப்போ வளருதுங்கிறது நிச்சயமா ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட். ஆனா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா சுருங்கிருச்சு சார் எனக்கு அப்படின்னுவாங்க. காரணம் என்னன்னா நரம்பு பலவீனம் தான். நரம்பு பலவீனம் ஆகும்போது உங்களுக்கு நேச்சுரலா சுருங்கும். ஸோ எங்களோட இது நாங்க சொல்றது என்னன்னா உங்களுக்கு பழைய இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யங் ஏஜ்ல ஒரு 20 வயசு 18 வயசுல நல்லா முழு வீரியத்தோட இருக்கும் போது ஒரு சைஸ் உங்களுக்கு வந்திருக்கும், அது வந்துரும். இது ஒரு கை கால் மாதிரி தான், சரிங்களா? ஒரு வயசு வரைக்கும் வளரும், அதுக்கப்புறம் வளராது. இது வயசு அது மாதிரி நீங்க ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டா ஒரு 10 இன்ச் வளரும். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், உங்க மனசுக்கே தெரியும் இது பொய்யா தான் இருக்கும்னு. இருந்தாலும் ஒரு ஆசை நமக்கு வந்துடாதா அப்படின்னு ஒரு ஆசை. பொதுவாவே நீங்க நெட்டை எடுத்துட்டாலே அந்த ஆடு ஓடாத
எந்த பேஜ் உண்மைதான். நிறைய பேர் அந்த மாதிரி போலியா வந்து பரப்புரை செய்யறாங்க. இதை வந்து நான் உங்க மூலமா நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இதை நீங்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டு போய் சேருங்க. நிச்சயமா அந்த மாதிரி வளர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. உங்களுடைய மேக்சிமம் வீரியம் என்ன சுருங்கி போயிருச்சா, உங்களுடைய வீரியத்தை கொண்டுட்டு வர முடியும். அதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு இப்ப வந்து 4 இன்ச்சு தான் இருக்குன்னா அதை பலப்படுத்த ட்ரை பண்ணுங்க. அதை வந்து இப்ப ஒண்ணும் இல்ல, நானே உங்களுக்கு காட்டுறேன். எங்க இது சாப்பிட்டு அந்த ரிவ்யூவே இருக்குது என்கிட்ட. சார் இது வந்து வளர்ந்த மாதிரி இருக்குது, நல்ல தடிமனான மாதிரி இருக்கு. இப்ப காட்டுறேன் நான் உங்களுக்கு 2 ரிவ்யூ உங்களுக்கு அந்த மாதிரி காட்டுறேன். வளர்ந்த மாதிரி இருந்தாலும் தடிமன் எங்களோடதையும் சொல்லுவேன். அவங்க சொல்றது வந்து தவறான புரிதல் தான். வளரவும் வளராது, தடிமனா ஆகாது. அவங்களுடைய வீரியம் அது அவங்களுக்கு இருக்க வேண்டியது இல்ல. அவங்களுக்கு காரணம் என்னன்னா அவங்கள அந்த உடல்ல வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சத்துக்கள் அவங்க இல்லாமே ரொம்ப வருஷம் இருந்ததுனால அப்படி இருந்திருக்கு. இப்ப ஆக்டிவேட் ஆனவனையும் அந்த பழைய வீரியத்துக்கு வந்துருது. இன்னொரு கொஸ்டின் சார், இப்ப அவங்களோட பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சரியா நெட்ல எல்லாம் பார்த்துருப்பாங்க. இப்போ வந்து பொதுவாகவே நீங்க வந்து மொபைல் எல்லார் கையிலும் இருக்கிறதுனால 2 பேருமே வந்து பார்ப்பாங்க. அவருக்கு வந்து சைஸ் வந்து கம்மியா இருக்கும், அவங்க பார்ட்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா சைஸ் பத்தலை அப்படின்ற குறை வந்து அவங்க மனசுக்குள்ளேயே இருக்கும். இதனால வந்து என்ன விளைவுகள் ஏற்படும் சார்? இதனால 100% எந்த விளைவுகளும் கிடையாது சார். காரணம் என்னன்னா, இப்ப நீங்க 3 இன்ச்சு தான் இருக்கு, 3.5 இன்ச்சு தான் சார் இருக்குது அப்படின்னா வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா சைனாக்காரனுக்கு எவ்வளவு பெருசா இருக்கு. சோ அப்படி நம்ம அதுக்கான இருக்கிறத உங்களுடைய உறுப்பை அதை பலப்படுத்திக்கலாம். உங்க நரம்ப பலப்படுத்தலாம். உங்க உடம்ப டெஃபினட்டா நல்ல ஸ்ட்ரென்த்தனா வச்சுக்கலாம். உங்களோட பிளட் ஃப்ளோவை நல்லா அதிகமா கொண்டுட்டு வரலாம். இது செஞ்சீங்கன்னாவே போதும், உங்களுக்கு முழு சாட்டிஸ்பாக்சன் வந்துடும். இதனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? இதையும் தாண்டி பெனிஃபிட்ஸ் இருக்கா? ஓகே, சைடு எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் 100% சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவங்களுக்கு லூஸ் மோஷன் போகும், அதுவுமே நல்லது தான். காரணம் என்னன்னா அந்த வயிறை வந்து கிளீன் பண்றதுக்காக தான். அந்த உடலை நல்லா போய் அஃபெக்ட் பண்ணும். சிலர் சொல்லுவாங்க சார் எனக்கு வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க உடலில் உள்ள கழிவுகள் வந்து வெளியே போறனால அது வந்து வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரியும். கழிவுகளை வச்சுக்கிட்டே நம்ம இருக்கிறனால ஸோ அந்த உடம்பு குறைஞ்ச மாதிரி தெரியும் ஆக்சுவலா. ஸோ இது வந்து பெனிஃபிட்டா தான் நீங்க எடுத்துக்கணும் ஆக்சுவலா. 1. 2வது வந்து சைடு பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லலாம். மெயினா வந்து வெரிகோஸ் வெயின்ஸே வந்து இதை சால்வ் பண்ணிருக்கு நம்மளுடைய பொடி. வெரிகோஸ் சீல்னு சொல்லக்கூடிய இப்போ ஆண் உறுப்புல அந்த வீக்கம் வரும், ரத்த நாளங்கள் ஒரு வீக்கத்தை கொடுக்கும். அது அந்த பிளட் ஃப்ளோ ப்ராப்ளம் இருக்கிறனால ஸோ அதையும் வந்து சால்வ் பண்ணிருக்கு. சில பேருக்கு வந்து வயிறு இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் சரியா ஜீரணிக்காத அது வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா சால்வ் ஆகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா முக்கியமா ஐடில வேலை பார்க்கறவங்க இல்ல எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடியவங்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது. அந்த டைம் இருக்காது. டைம் 8 மணி நேரம் தூக்கம் 7 மணி நேரம் தூக்கம்னு அந்த கண்டினியூஸா ஒரு டீப் ஸ்லீப்பா இருக்காது. தூங்குவாங்க, நடுவில் எந்திரிப்பாங்க, 2 மணி நேரம் கழிச்சு எந்திரிப்பாங்க, யூரின் போயிட்டு வருவாங்க, தூக்கம் சரியா வராது. சோ இது வந்து உங்களுக்கு நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கத்தை தரும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான தூக்கத்தை தரும். இந்த 8 ஹவர் தூக்கம் சொல்றாங்க இல்லையா, இந்த 8 ஹவர் வந்து கம்ப்ளீட்டா ஆயிடும். அப்படியே கம்ப்ளீட்டா தூங்குன மாதிரி இருக்கும். 8 ஹவரும் ஆயிடும். 8 ஹவரும். அதுக்கப்புறம் நீங்க எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளவு வேலைனாலும் பண்ணுவீங்க, எவ்வளவு நாள் சுத்திட்டு வரலாம். சில பேருக்கு வந்து மதியானம் தூக்கம் வரும் திருப்பியும். அந்த மாதிரியான தூக்கம்லாம் இதுல வந்து உங்களுக்கு வராது. சோ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான அந்த தூக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி உடம்பே ஸ்ட்ரென்த் ஆன மாதிரி இருக்கு. அது மாதிரி எத்தனையோ பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. உடம்பே எனக்கு ஸ்ட்ரென்த் ஆன மாதிரி இருக்கு. ரொம்ப நான் சொன்னது ஓல்ட் ஏஜ் பீப்புள், 50 வயசுக்கு மேல இருக்கவங்க, அவங்களுக்குமே சார் உடம்பே நல்ல ஸ்ட்ரென்த் ஆன மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த அடிஷனலா அந்த தெம்பு கிடைக்கும். ஏன்னா அந்த நரம்பெல்லாம் நல்ல பலவீனத்துல இருந்து நல்ல பலமாகும் போது அந்த அடிஷனல் ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு நேச்சுரலா கிடைச்சிருது. எனக்கு இருந்த டவுட் எல்லாத்தையுமே நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. ஆனா நிறைய வீடியோஸ் நீங்க வந்து பார்த்து அப்லோட் பண்ணிருக்கீங்க. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இதோட விலையை வந்து நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஓகே சார், ஆக்சுவலா இது விலை சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. இது விற்பனைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால நாங்க இது பிசினஸா பண்றோம். ஸோ அதனால இது விற்கிறதுக்கு தான். ஆனா ஏன் விலையை சொல்றது இல்ல, வீடியோஸ்ல முக்கியமா ஏன் சொல்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சொல்லிடுவோம். நாளைக்கு வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ரா மெட்டீரியல் ஏறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க 2400 ரூபாய்க்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கின ரா மெட்டீரியல் இன்னைக்கு இந்த மழை காரணமாக அந்த பயிர் எல்லாம் அழிஞ்சதுனால இன்னைக்கு 3200 ரூபா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 3800 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம 2400 ரூபாயில இருந்து 1400 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுது? சோ அப்போ நம்ம விலை ஏற்ற இறக்கம் இருக்கும் இதுல. நிச்சயமாக இருக்கும். 5 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கக்கூடியவங்க வந்து கேட்பாங்க, சார் அன்னைக்கு நீங்க இந்த ரேட்டு தானே சொன்னீங்க, இன்னைக்கு மட்டும் என்ன மாத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க கேட்கறதுலயும் தப்பு இல்லை ஆக்சுவலா. ஆனா சூழ்நிலை மாறுது இல்ல. சோ ஏன்னா விலை ஏற்ற இறக்கம் இருக்கிறதுனால சோ அதனாலதான் நம்ம ஸ்பெசிபிக்கா வந்து இதுக்கு இந்த ரேட்டுன்னு சொல்றது இல்ல.
ரெண்டாவது பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ், அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் எக்ஸ்ட்ரா இருக்கும், இல்ல பிபி இதா இருக்கும், இல்ல ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கும், அவங்க போட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது. ஸோ அதனால நம்மள்ட்ட கன்சல்டிங் பண்றதுக்காக ஃபோன் பண்ணுங்க, நாங்களே சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தவங்களுக்கு ஒரு காம்பினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் போறவங்களுக்கு இந்த காம்பினேஷன், அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை இன்மை பிரச்சனைனா நம்ம இன்னொரு காம்பினேஷன்ஸ் கொடுக்குறோம், அதே மாதிரி விரைப்புத்தன்மைனா ஒரு காம்பினேஷன் கொடுக்குறோம், விந்து முந்துதல் பிரச்சனைனா ஒரு காம்பினேஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்கா, டயபிட்டிஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ இதெல்லாமே சேர்த்து நம்ம ஒரு வீடியோல சொன்னா அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகும், சார் இதுவா அதுவா ரேட்டு. இப்போ இதுல எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எங்களோட வெப்சைட்லேயே கொடுக்குறோம், நான் உங்களுக்கும் தரேன், ootyherbs.com. அதுல போய் நாங்க எப்பயுமே அப்டேட்டடா தான் வச்சிருப்போம். அதுலயும் நீங்க ஆர்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல நம்மள்ட்ட கால் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் உங்களுடைய விஷயத்தை எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு எங்கள்கிட்ட கவுன்சிலிங் வாங்கி நீங்க பண்ணாலும் பண்ணலாம். எங்கள்கிட்ட பண்ணும்போது டைரக்டா பண்ணும்போது என்னன்னா பிளஸ் பாயிண்ட் என்ன கிடைக்கும்னா, எப்படி இதை சாப்பிடுறது பெஸ்டா, எப்படி சாப்பிட்டா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம போன் வழியாவே நம்ம சொல்லிடுவோம், கைடன்ஸ் பண்ணுவோம். 10-20 நாள் கழிச்சு நீங்க கால் பண்ணா கூட இது ஒர்க் ஆகலையா, சரிங்க சார் நீங்க இப்படி சாப்பிடுங்க ஒர்க் ஆகும். ஏன்னா எத்தனையோ பேர் ரிவ்யூஸ் கொடுக்கறதுனால எத்தனையோ யூசர்ஸ் வந்து இப்படி நான் சாப்பிட்டேன் இப்படி பெனிஃபிட் கிடைக்குது, அப்ப அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் நமக்கும் அடுத்தவங்களுக்கும் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கால் பண்ணி பேசும்போது உங்களுக்கு இன்னும் வந்து பெட்டர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அவங்க வந்து வாங்கி இதை எப்படி சாப்பிடணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு பேக் நான் எடுத்து சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், பிரச்சனை இருக்கு, இது வாங்குறாங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட சேர்த்து ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுத்துருவோம். இது வந்து 5 கிராம் ஸ்பூன் ஒன்று. ஸோ இதுல 2 ஸ்பூன், கிரீன்ல 2 ஸ்பூன், பிளாக்ல 2 ஸ்பூன். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது இதை காலைல சாப்பிடுங்க சார், இது நைட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை 10 நாள்ல வந்து அவங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல அப்படின்னா ரெண்டுத்தையுமே நைட்ல எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் குறைஞ்சது, 2 ஸ்பூன்றது 10 கிராம், இதுல 10 கிராம் இதுல 10 கிராம், குறைஞ்சது 20 கிராம். சரிங்களா? அதே மாதிரி இப்ப வந்து அவங்க மேரேஜ் போறாங்க, குழந்தையின்மை பிரச்சனை அப்படின்னா நம்ம இது சேர்த்து தரோம், பூஸ்டர் பேக் சேர்த்து தரோம். ஸோ இது நம்ம கொடுக்கும் போது இந்த 3 ஆயிடுது இப்போ. ஸோ இந்த 3த்துலயுமே என்ன பண்ணணும்னா, காலையில இதுல 1 ஸ்பூன், ப்ளூல 1 ஸ்பூன், பிளாக்ல 1 ஸ்பூன், கிரீன்ல 1 ஸ்பூன் காலையில பாலோட மிக்ஸ் பண்ணி, நைட்டு அதே மாதிரி ப்ளூல, பிளாக்ல, கிரீன்ல 1 ஸ்பூன் பால்ல மிக்ஸ் பண்ணு. ஸோ கம்பல்சரி பால்ல சாப்பிடணுமானா கம்பல்சரி சாப்பிட்டீங்கன்னா நல்லது. இதுவுமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் 40 நாள் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, 40 நாள் நான் தண்ணியில சாப்பிட்டேன் சார், நீங்க சொன்னீங்க பால்ல சாப்பிட சொல்லி, நான் தண்ணியில சாப்பிட்டேன் அவ்வளவு ஒன்றும் வரல, ஆனா கடைசி ஒரு 20 நாள் சாப்பிட்டுருக்கேன், பால்ல சாப்பிட்டேன், அந்த இது வந்துருச்சு, எனக்கு எஃபெக்ட் வந்துருச்சுன்னு சொல்லி. பால்ல சில பேருக்கு அந்த பீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கும். சூப்பர். அது வந்து சிலருக்கு வந்து பால் வந்து பிடிக்காது, ஒவ்வாமை இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வேற வழியே இல்லைன்ற பட்சத்துல நீங்க என்ன செய்யுங்க, அவாய்ட் பண்ணிங்க. இல்லைன்னா ஒரு மருந்துன்னு நினைச்சாச்சும் பாலை நீங்க சாப்பிட ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா நான் இன்னொரு பெட்டரான மெத்தட் சொல்றேன். ஒருவேளை முடியலன்னா தான் இது 3த்தையுமே ஃபர்ஸ்ட் தண்ணியில சாப்பிட்டுருங்க, அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் குடிச்சு. தண்ணியிலன்னா எப்படி? தண்ணியில கலந்து நார்மல் தண்ணியில கலந்து குடிச்சுக்கலாம், இல்ல கொஞ்சம் சுடு தண்ணி, சாதாரண மிதவெப்பமான சுடு தண்ணியில வந்து நீங்க போட்டு ஃபர்ஸ்ட் குடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாலை கொஞ்சம் குடிச்சுக்கிட்டீங்கன்னா டேஸ்ட்டும் மாறிடும், உங்களுக்கு கசப்பு தன்மையும் இருக்காது, பால் சாப்பிட்ட மாதிரி அந்த 2 பெனிஃபிட்ஸ் வந்துடும். பால்ல ஒருவேளை கலந்து சாப்பிடுறது கஷ்டமா இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் பால்ல வந்து சேர்த்து சாப்பிடுறது வந்து சிறந்தது. அதே மாதிரி இந்த டயபெட்டிஸ் இவங்களை பொறுத்தவரை, ஆவாரம் பிளஸை பொறுத்த வரைக்கும் இந்த சுகர் பேஷண்ட்ஸ் இது வந்து நம்ம பால்ல இல்ல, இது வந்து சுடு தண்ணியில தான் சாப்பிடணும், இது பால்ல சாப்பிடக்கூடாது, சரிங்களா? சோ இது 3 பால்ல சாப்பிடுறது, இது மட்டும் சுடு தண்ணியில சாப்பிடுறது, 10 கிராம் மினிமம். ஏன்னா ரொம்ப வீக்னஸோட தான் வர்றாங்க. ஸோ வரும்போது அதிகமான டோசேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க குறைச்சிக்கிட்டா தப்பு இல்லை. ஸோ எடுக்கும் போதே 2 கிராம் 3 கிராம்ல ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடும் அது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு எஃபெக்ட் இல்லாத மாதிரி இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் போயிடும், கான்ஃபிடன்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அதனால ஜாஸ்தியா நீங்க ஆரம்பிக்கிறதுனால எந்த ஒரு குறைபாடும் உங்களுக்கு வராது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த பூஸ்டர் பேக் வந்து 15 கிராம் காலில் வரும், 3த்திலும் 5 கிராம் எடுக்கிறோம், 15 கிராம் வந்துடும். எதுவுமே எந்த சிக்கலுமே வராது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு வாங்க, நிச்சயமா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இந்த டயபிட்டிஸ் மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இந்த சுகர் பேக் மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும் 10 கிராம். இந்த விஷயத்த நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ சில பேர் முழுசாக பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க, சில பேர் தள்ளியெல்லாம் பார்ப்பாங்க. அவங்களாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணுன்றதை கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தனித்தனியா இருக்கும் சார், இண்டிவிஜுவலுக்கா ஒரு ப்ராப்ளம் இருக்கும் சார். எனக்கு இது இல்ல ஆனா இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து விந்து முந்தல் பிரச்சனை இல்ல சார், விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்கு சார். எனக்கு விந்து முந்தல் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்குது, எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். சோ அவங்கள்ட்ட நான் சொல்றது என்னன்னா, நான் உங்களுக்கு போன் நம்பர் கொடுத்துடுறோம், கீழே வந்து நீங்க டிஸ்பிளே பண்ணிருங்க. அவங்களை நம்மளுக்கு கால் பண்ண சொன்னீங்கன்னா நம்மளே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், சார் இதை இப்படி பண்ணுங்க. சோ அந்த ஒரு அட்வைசரி அவங்களுக்கு கிடைக்கும் போது இன்னும் கான்பிடன்ஸா அவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சோ அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து அதை சாப்பிடுறது ஒரு முழு மனசோட அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு இது இருக்கும்.
ஸோ அதுக்காக நாங்க சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு கால் பண்ணி பேசுங்க. கால் பண்ணி ஒருவேளை இப்ப நம்ம கிட்ட கால் பண்றீங்க நமக்கு தெரியலன்னா, நம்ம சீனியர் டாக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்டே நம்ம இது பண்ணிக்கலாம். இல்ல ஒருவேளை உங்களுக்கு பக்கத்துல இருக்கீங்க, இல்ல நேர்ல வந்து பார்த்தா தான் நம்புவோம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் தாராளமா வாங்க. அரவேணு நம்ம சொல்லிட்டோம், லொகேஷன் சொல்லிட்டோம். அரவேணு கோத்தகிரிக்கு முன்னாடி இருக்கு. இந்த ஊட்டிக்கு வந்து ஒரு 25 லொகேஷன் லிங்க் இருக்கு, தாராளமா கொடுத்துடலாம். கொடுத்துறீங்களா? தாராளமா கொடுத்துடலாம். நம்ம ஒரு கஸ்டமருக்கும் நம்ம ஒண்ணும் இல்லை, நீங்க எனக்கு ஒரு ஹாய் எங்களோட நம்பர்ல போட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு லொகேஷன் வந்துடும். சரிங்களா? லொகேஷன் வந்துடும். அதை பார்த்துட்டு நீங்க தாராளமா வரலாம். எங்க இருந்தாலும் ஒரு டைம் வர போறீங்க, வந்து பார்த்துட்டு போகலாம். இப்ப நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து வர்றாங்க, மைசூர்ல இருந்து வராங்க, பெங்களூர்ல இருந்து வராங்க, பக்கத்துல இருந்து வராங்க, ரொம்ப தூரத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலியில இருந்து வர்றாங்க. ஸோ இப்போ நாளைக்கு இன்னொருத்தர் வந்து ரொம்ப தூரம், ஸோ அது மாதிரி தூரத்துல இருந்தும் வர்றாங்க, பல இடங்கள்ல இருந்து வர்றாங்க. ஸோ தூரத்துல இருந்து வரலாம். இல்ல எனக்கு வந்து வரலாம் முடியாது சார், நான் வந்து மும்பைல இருக்கேன், நம்ம கொரியரும் போட்டு விடலாம். ஸோ த்ரூ அவுட் இந்தியா மட்டும் இல்ல, இப்போ நம்ம வந்து வெளிநாடுகளுக்குமே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம இந்தியாவும் சரி வெளிநாடுகளும் சரி தாராளமா நம்ம எங்கனாலும் அனுப்பிச்சு வைக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதையும் மீறி சந்தேகம் தான் நேரில் வந்து பார்த்து நீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியே வாங்கிக்கலாம். 3 டாக்டர் இருக்காங்க, டெஃபினட்டா யாரோ ஒரு டாக்டர் இருப்பாங்க. ஸோ நீங்க கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரமா நீங்க வந்து நமக்காக டைம் ஒதுக்கி இந்த பிரச்சனைக்கு வந்து கரெக்டான ரிசல்ட்டை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். மாதிரி பார்த்த உங்க வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலா. ஸோ நீங்க ஃபுல் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாவே ஒரு நல்ல விழிப்புணர்வு கிடைக்கும். முதல்ல சில டிப்ஸும் நான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், ஃப்ரீயாவே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னா உங்களுடைய சேனல் பேரை சொல்லி வந்தாங்கன்னா உங்களுக்கான ஒரு டிஸ்கவுண்ட் கண்டிப்பா இருக்குது. தேனிமேன் யூடியூப் சேனலுக்கும் தேங்க்ஸ், அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் பார்த்தது.